ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோசுகி சேனல். இந்த விளாகில் ரொம்பவே சூப்பரான குடல் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துடலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் எல்லாமே கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், அப்புறம் சோம்பு, முந்திரி, கசகசா, அப்புறம் 2 வரமிளகாய், இந்த அளவுக்கு மிளகு, அப்புறம் ஜீரகம் 1.5 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். அது கூட பிரிஞ்சால் 2 இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற 3 தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். இது குடலை நான் நல்லா 2-3 டைம் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா சுடுதண்ணியில் மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த வாசம் போகும். அதனால் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை இது நல்லா இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அடுப்பு சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இல்லை சிக்கன் மசாலாவும் சேர்த்துறனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இது கூடவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா தேவையான அளவு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி குழம்பு மாதிரி வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 6 விசில் விட்டு எடுத்தாச்சு. ரொம்பவே சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு, குடல் குழம்பு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.